ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரங்கு பெடல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ காளி வெங்கட் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன பசங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட்டம்ன்ற இந்த 2022 ஒரு படம் எடுத்தார் சிபிராஜ் வச்சு. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமலக்கண்ணன்ற டேரக்டர். அதேமாதிரி கிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்கூல் பசங்க ஒரு வில்லேஜில், திண்டுக்கல் பக்கம் ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேர் ஒண்ணா சேர்ந்து, சரி நம்ம 5th ஸ்டாண்டர்ட் லீவ் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஆனுவல் லீவ்ல ஜாலியா சுத்தலாம், எங்கேயும் அரட்டை அடிக்கலாம்னு சொல்லி நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க ஊர் பக்கம். லைக் அந்த வில்லேஜ்லாம் எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க ஊர்ல இருக்க ஒரு சைக்கிள் கடையில போயிட்டு இது வந்து வாடகைக்கு சைக்கிள் எடுக்குறாங்க. படம் வந்து ஒரு ஒரு 70s 80s பீரியட்ல நடக்கிற கதை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் எல்லாமே 70s 80ஸ்ல தான் இருக்கும். ஸோ சைக்கிள் வாடகை எடுக்க போறாங்க. எடுத்துட்டு போய் சைக்கிள் கத்துக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த கேங்லயே இந்த காளி வெங்கட்டோட பையன் மெயின், இந்த படத்தோட ஹீரோனே சொல்லலாம். ஸோ அந்த பையனை தவிர மிச்சம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் சைக்கிள் வாங்கிட்டான்னு அவன் கூட சேர்ந்து ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க கேங். ஸோ இவன் தனியா ஆயிடுறான். ஏன்டா என் கூட ஒண்ணா இருந்துட்டு இப்போ வேற ஒரு புது சைக்கிள் வாங்கணும்னு நீங்க இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவனும் வந்து சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுறான். பட் அவங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு அதை பத்தி அவன் பண்ணல. திரும்பி அவன் அவங்க வீட்டில் இருக்க உண்டியல் இருக்க காசையே எடுத்துட்டு போய் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து வாடகைக்கு வாங்கி தினம் ஓட்டிட்டு இருக்கான் சைக்கிள் அந்த சம்மர் லீவ் ஃபுல்லா. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டும்போது அவங்க அவங்க குடுக்குற அந்த 1 ஹவருக்கு மேல டைம் அதிகமாயிருது. பட் அவன்ட்ட கையில இருந்த காசு இதுக்கு மேல இல்ல. போனா சைக்கிள் கடைக்காரர் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துக்கு காசு கேட்பாரு, திட்டுவாரு அப்படின்ற பயத்துல, ஸோ எப்படியாவது அந்த 1 ஹவருக்கான காசை சம்பாரிச்சுட்டு வந்து இந்த சைக்கிள அவர்ட்ட குடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் சுத்த ஆரம்பிக்கிறான் ஊர் ஊரா. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது? அவன் சைக்கிள திரும்பி ஒப்படைச்சானா இல்லையா? அ அவனுக்கு புது சைக்கிள் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஹோல் கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒரு கான்செப்ட் தான். அது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. மெயினா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு அப்பாவா ரொம்ப நீட்டா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்துல நல்லா பண்ணியிருக்காரு காளி வெங்கட். அதே மாரி அவருக்கு பையனா வர அந்த மெயின் கேரக்டர் அவன் வந்து அந்த படத்துல ஹீரோனே சொல்லலாம். சின்ன பையன் தான். ரொம்ப நீட்டா நடிச்சிருக்கான். படம் ஃபுல்லாமே அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு பாசம், லைக் அந்த ஒரு ஏக்கம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த வயசுலயும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்கான். படம் பூராமே நல்லா இருந்தது அவனோட ஆக்டிங் படத்துல. அதுக்காக அவன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அவன் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தான். அதே மாரி அவங்க கூட இருக்க அந்த ஒரு 3, 4 பசங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. அதே மாரி அந்த சைக்கிள் கடைக்காரரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் இந்த பிச்சைக்காரன் படத்துல ஒரு பிச்சைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் அனலிஸ்ட் மாரி பேசுவார். இந்த ஃபினான்ஸ பத்திலாம். ஸோ ஸோ ரூ. 500 நோட்ட ஒழிக்கலாம் அப்படி இப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர்ல வரவர் தான் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த சைக்கிள் கடைக்காரரா இருக்காரு. அவர் படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் தான் அந்த பசங்களுக்கு சைக்கிள் குடுப்பாரு வாடகைக்கு. பட் அவரோட கேரக்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தது படத்துல. நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாரி இதுல வந்து மிச்சம் எல்லாமே நோட்டபிளான ஒரு கேரக்டர் தான். பட் மெயினா அந்த 3, 4 கேரக்டர்ஸ சுத்தி தான் படம் போகுது. மெயினா அந்த ஒரு பையன சுத்தி தான் மொத்த படமும் போகுது. பையன் அந்த சைக்கிள சுத்தி தான் ஒரு படமே போகுது. நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே. அதே மாரி கிப்ரானோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நெறைய இடங்கள்ல ரொம்ப நேச்சுரலாவும், நீட்டாவும் இருந்தது. சாங்ஸ் படத்துல பெருசா அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இந்த மாரி கதைகளுக்கு சாங்ஸ் தேவையில்லன்றதுக்காக பெருசா அந்த அளவுக்கு சாங்ஸ் உள்ள இன்புட் பண்ணல. அதே மாரி சும்ரி பாஸ்கரனோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அழகான ஒரு இயற்கை அழகா மெயினா திண்டுக்கல் பக்கம் சுத்தி அந்த மலைகள், அந்த வயல்வெளி, நம்ம அப்படியே நம்மளோட ஒரு சைல்ட்ஹுட் மெமரீஸ் சொல்ற மாரி இருக்கும். பட் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம். பட் இந்த படத்த ஏதாவது கொஞ்சம் இந்த ஒரு அவுட்டர் சிட்டி அண்ட் வில்லேஜ்ல இருந்து பார்க்குறவங்களா இருந்தா உங்களுக்கான அந்த ஒரு மெமரீஸ் வரும். ஒரு சைல்ட்ஹுட் மெமரீஸ். அந்த மாரி நெறைய இடங்கள்ல சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அதே மாரி சிவானந்தீஸ்வரனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நீட்டா ஒரு 1 1/4 மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சின்ன கதை தான் இது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும் படத்துல. பட் அப்படி இருந்தாலும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா கொண்டு வரணும். ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருந்தா தான் ஸோ ஒரு படம் ஒரு ஃபுல்ஃபில் அடையும்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு சீன்ஸ எந்த அளவுக்கு எலாபரேட் பண்ண முடியுமோ அத வந்து எடிட் பண்ணியிருக்காரு. பட் அது எனக்கு பெருசா அந்த அளவுக்கு எதுவும் படம் வந்து லேக் ஆற மாரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகல. அதே மாரி கமலக்கண்ணன் டைரக்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல வட்டம்ன்ற ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பெருசா போல ஃப்ளாப் ஆயிருந்தது. சரி பட் இந்த படம் வந்து அப்படி எந்த அளவுக்கு எடுத்திருக்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் நான் பார்த்தேன். பட் ஆனா இது நெறைய நேஷனல் அவார்ட், நெறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வாங்குச்சுன்ற கேள்விப்பட்டேன். அதனால படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. நம்ம சைல்ட்ஹுட்டே திரும்பி பின்னாடி போய் பார்த்துட்டு வர மாரி தான் இருந்தது. கதைய தவிர வெளிய வேற எதுவுமே போவாம, கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் எதுவுமே போகாம இந்த மாரி படங்கள்ல ரொம்ப அந்த கதைக்குள்ள மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கொண்டு போயிருந்தாரு. கிளாஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா தான் நான் பார்த்தேன் நானு. பட் உள்ள மைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாரி ஒரு சீனுமே ரொம்ப லென்த்தியா எடுத்துக்கிட்டு போய் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே படத்துல பெருசா உங்களுக்கு இருக்காது. ஒரு சில இடங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2, 3 இடங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் சுத்தமாவே லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படியோ படத்த ஒரு 1 1/4 மணி நேரம் கொண்டு போணும் அப்படின்ற அளவுக்கு தான் செகண்ட் ஹாஃப் லேக் ஆற மாரி இருந்தது. அதான் எனக்கு படத்துக்கு ஒரு சின்ன மைனஸா பார்த்தது. கதை நீட்டான ஒரு கதைய எடுத்திருந்தாங்க. பட் உள்ளுக்குள்ள இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான இன்புட்ஸ்லாம் வச்சிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேல. ஆடியன்ஸ வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி பார்க்குற மாரி.
பட் அது வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல ஒரு கதை. எனக்கு அது பிடிச்சிருந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு கதை. உள்ளுக்குள்ள ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நெறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப லென்த்தியா ஒவ்வொரு ஷாட்ஸ் எடுத்தது வந்து படம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தூக்கம் வரா மாரி தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனா ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். ஸோ இந்த மாரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரியான நல்ல ஒரு படங்கள், இன்டர்நேஷனல் லெவல் படங்கள் பார்ப்போம். இந்த மாரி அவார்ட் வின்னிங் படம் பார்ப்போம். லைக் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பர்னிங் படம்லாம் ஸ்க்ரீன் பிளேல இருக்க படங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். பட் ஆனா மெயின் திங் இந்த படத்த நான் சஜெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது படிக்கிற பசங்க, ஒரு 10வது படிக்கிற பசங்க, ஒரு ஸ்கூல் பசங்க, ஒரு காலேஜ் பசங்க, அவங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். மெயினா ஒரு பையனும், ஒரு அப்பாவும் போய் பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தோட கதை அந்த மாதிரியான ஒரு கதை. ஒரு நீட்டான ஒரு கான்செப்ட். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மந்த் இந்த சம்மருக்கு வந்ததுல ஒரு ஃபேமிலியோட போய் கண்டிப்பா ஒரு குழந்தைங்க, சின்ன பசங்களோட போய் பார்க்கலாம். அப்படின்ற ஒரு படம்னு நான் இந்த படத்த தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப நீட்டான ஒரு படம் இது. ஆ குறைகள் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கணும். ஒரு நல்ல கான்செப்ட்ல சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் அந்த படம். அந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.